Hi, good morning, friends. One more episode of Story with Sairama. ஓகே சூப்பர். ஸோ இதுவும் அகெயின் சொந்த கதையில் ஒரு சுட்ட கதை தான். நான் ஃபாலோ பண்ணுற ஒரு இன்ஸ்பைரிங் லீடருடைய சில வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு ஸ்டோரி அவர் சொன்னார். ஐ தாட் டெஃபினெட்லி நம்ம ஸ்டோரி வித் சாய்ராமா ஃபாலோவர்ஸ்க்கு இந்த ஸ்டோரி போய் கன்வே ஆகணும்னு சொல்லிட்டு நம்மளோட பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி அந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணலாம், அதுலேருந்து நம்மளோட டேக்அவேஸை ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பர்பஸே. ஓகே, ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு 63-year-old பர்சன் இருக்கார். திடீர்னு அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஃபிசிக்கலாக ஒன்றும் இல்லை, பட் மென்டல் இல்னஸ்க்காக அட்மிட் பண்ணுறாங்க. என்ன ரீசன்னா, எப்போ பார்த்தாலும் சிரிச்சிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கவங்க பயந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோடனே டாக்டர் வந்து பார்த்துட்டு எனக்கு உடனே கன்க்ளூட் பண்ண முடியல, ஐ ஹவ் டு ரன் சம் டெஸ்ட்டு. அவரை நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுங்கள், நான் டெஸ்ட் ரன் பண்ணி பார்த்துட்டு தென் என்ன பண்ணலாம், ஹவு டு ட்ரீட் எல்லாம் சொல்கிறேன்னு சொல்லி அட்மிட் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலில் ரூம் கொடுத்துட்றாங்க. அப்போது அங்கேயும் அதே மாதிரி தான் திடீர்னு சிரிக்கிறாரு. ஸோ நர்ஸ் வந்து பயந்து டாக்டர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி திடீர்னு நல்லா இருக்காரு, திடீர்னு சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நோட் புக்கில் எழுதுறாரு. ரைட், அந்த எழுதுறது அவர் என்ன எழுதுறாருன்னா, 63 வருஷமாக சோகமாக இருந்தேன். அப்போ வந்து என்னை நல்லா இருக்கேன், நார்மலாக இருக்கேன்னு விட்டாங்க. இப்போ நான் சிரிச்சிட்ருக்கேன். ஆனால் வந்து எனக்கு ஏதோ மென்டல் டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லி என்ன ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவர் எழுதுறாரு. அந்த எழுதுனதை வந்து அந்த நர்ஸ் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவர்கிட்டே சொல்கிறாங்க, இல்லைங்க சார், நீங்கள் வந்து திடீர்னு சிரிக்கிறதுங்க, என்ன ரீசனுக்காக சிரிக்கிறீங்கன்னு தெரியல, அதனால தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இப்படி திடீர்னு சிரிக்கிறதா இருந்துச்சுன்னா ஏன் திடீர்னு சிரிக்கிறீங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லைம்மா, இந்த 63 வயசாகுது எனக்கு. இந்த 63 வயசுலையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோகமாகவே இருந்திருக்கேன். நான் ஏன் சோகமாக இருந்திருக்கேன் அப்படின்னா, நான் வந்து என் வாழ்க்கையில் என்னென்னலாம் எனக்கு கிடைக்கல, என்னென்னலாம் என்னால் அச்சீவ் பண்ண முடியல, எனக்கு என்ன குறைகள், ரைட், இதை பற்றியே யோசிச்சு சோகமாயிட்டேன். இந்த லாஸ்ட்டு 10 days தான் எனக்குள்ள ஒரு மாற்றம். ரைட், நம்ம ஏன் வந்து நமக்கு என்ன நடக்கலைங்கிறத யோசிக்கிறோம். இப்போ பாரு, 63 வயசு ஆகுது, நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கேன், எனக்கு ஃபேமிலி இருக்குது, பசங்க நல்லா இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் இருக்கிறப்ப நான் ஏன் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சி நான் அதை நினச்சாலே எனக்கு வந்து சிரிப்பு வருது, அதனால் சிரிக்கிறேன் நான். இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அட்லீஸ்ட் 63 வயசுலையாவது எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்திருக்கே, காலம் கடந்து இன்னும் போகாமல் அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு ஒரு சிரிப்பு வருது, ஒரு ஹாப்பினஸ் வருது. அதனால தான் நான் சிரிக்கிறேன் நான். அகெயின் நம்ம நல்லா இருக்கிறப்போ, அதாவது நம்ம பைத்தியகாரத்தனமாக எனக்கு என்ன லைஃப்பில் கிடைக்கலையோ அதை நினச்சி சோகமாக இருந்தப்போ நான் நல்லா இருக்கேன்னு இந்த உலகம் என்னை விட்டது. இப்போ தான் நான் ஆக்சுவலாக திருந்தி நம்மளுடைய நிறைகளை பார்க்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எனக்குள்ள அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நான் நல்லா மாறியிருக்கேன், ஒரு ஞானி ஆயிருக்கேன், ரியல் விஸ்டம் எனக்கு இப்போ தான் வந்திருக்கு. ஆனால் இப்போ என்ன இந்த உலகம் பைத்தியக்காரன்னு நினச்சி கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கு. அதை நினச்சா எனக்கு சிரிப்பு வருது. ஸோ என்னால் வந்து நேரமே இல்லை எனக்கு சோகமாக இருக்கிறதுக்கு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி, அதனால தான் நான் சிரிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்புறம் அந்த நர்ஸ் வந்து சாரி அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. ரைட், ஹவ் ட்ரூ. நம்மளோட லைஃப்பில் நம்ம வந்து நமக்கு என்ன நடக்கலை, என்னென்னலாம் நம்ம லைஃப்பில் சரியாக நடக்கலையோ அதை நினைக்க ஆக்சுவலாக நம்ம பைத்தியக்காரன் தான். ரைட், பட் த மொமெண்ட் வி ஸ்டார்ட் தேங்கிங் ஃபார் வாட் வி ஹேவ் இன் அவர் லைஃப், ரைட், கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு ஒரு உன்னதமான ஸ்டோரி இது. ரைட், ஸ்டார்ட் கவுண்டிங் அ பிளெஸிங்ஸ். த மொமெண்ட் வி ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் இன்றைக்கி நாளைக்கு சாப்பாடுக்கு இல்லாத நிலைமையில கடவுள் நம்மளை வைக்கல. ரைட், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வைக்கல. ஏன்னா அது இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. ரைட், இந்த பியூட்டிஃபுல்லான வேர்ல்டை பார்க்க முடியாத சூழ்நிலையில் நமக்கு வைக்கல. ரைட், மேபி ஐசைட்டில் பவர் தான் கம்மியாக இருக்குது, சில பேருக்கு ஐசைட்டே இல்லை. ஸோ த மொமெண்ட் வி ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் ரியல் பிளெஸிங்ஸ் தட் வி ஆல்ரெடி ஹேவ், ஐ டோன்ட் திங்க் நம்ம வந்து சோகமாக இருக்கிறதுக்கு இந்த ப்ரிஷியஸ் லைஃப்பை இல்லாததை நினச்சி சோகமாக அந்த டைமை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுல்ல. அதுதான் இந்த ஸ்டோரியிலேருந்து பிக்கஸ்ட் டேக் அவே, ரியல் கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ். ரைட், ஹோப் யூ லைக் த ஸ்டோரி. ஷேர் யுவர் ஃபீட்பேக். இன்னொரு எபிசோட் ஆஃப் ஸ்டோரி வித் சாய்ராமாவில் பார்க்கலாம். பாய்.